பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 9566835599. இன்னைக்கு நம்ம மண்புழு உர வடிநீர் வெர்மி வாஷ் எப்படி தயாரிக்கிறது, அதனுடைய பலன்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதா இந்த பதிவனுடைய நோக்கம். வெர்மி வாஷ்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒரு 200 லிட்டர் பேரல் எடுத்திருக்கோம். அதையே நீல வாக்கில் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு மக்கின மாட்டு சாணத்தை போட்டு விட்டு கொஞ்சம் மண்புழுக்களை மேலே போட்டு விட்டு ஒரு கித்தாஞ்சாக்கை போட்டு மூடி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணியை தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியானப்பட்டது கீழே இறங்கி அந்த மண்புழு மேலே பட்டு அந்த மண்புழு அதில் குளிச்சு அதில் சில சுரபிகளை வெளியிடும். அந்த சுரபி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்ம கீழே ஜல்லி மணல் கப்பி எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அது வழியாக ஃபில்டர் ஆகி இந்த பைப்பு வழியாக வெளியே வரும். இது வெளியே வரும்போது நிறைய வகையான சத்துக்களை கொண்டது. என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதில் ஆக்சின், சைட்டோகைனின், அமினோ அமிலம் போன்ற ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் இதுல இருக்கு. இது பயிருக்கு நம்ம தெளிக்கும் போது நல்ல ஒரு வளர்ச்சியோக்கியா இது இருக்கும். அது மட்டும் இல்லாம பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கு. அந்த பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் பயிருக்கு கொடுக்கும் போது அது நல்லா பூக்கும் திறனை அதிகப்படுத்தும், காய்க்கும் திறனை அதிகப்படுத்தும். காய் நல்லா திரட்சியா இருக்கும், உங்க காயினுடைய வெயிட் அதிகமா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல அப்பீரியன்ஸ் கொடுக்கும். இத்தனை வேலையும் இந்த மண்புழு உர வடிநீர் செய்யுது. இது எப்படி செய்யறது? நீங்களே செஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் காட்ட போறேன். இதை பயிருக்கு நம்ம எப்படி தெளிக்கிறது அப்படின்னா ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி வெர்மி வாஷை ஊற்றி மேலே பயிர்கள் மேலே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இது ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியா பயன்பட்டு உங்கள் பயிர் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அடுத்த 7 நாளில் இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். நிலத்தில் கொடுக்கறது அப்படின்னா ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 லிட்டர் வெர்மி வாஷை கீழே கொடுத்து வெஞ்சுரி மூலியமாவோ மடவாய்க்கால் மூலியமாவோ கொடுத்தோம் அப்படின்னா அது நிலத்துல போயிட்டு வேர்களுக்கு உங்க நுண்ணூட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்துக்களை கொடுக்கறதுனால உங்க பயிர் நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு இது உதவிகரமா இருக்கும். இது எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம். தென்னை, பாக்கு, வாழை எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம். முக்கியமா தர்பூசணிக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம மண்புழு உரம் போட முடியல அப்படிங்கிற இங்க இதை கொடுக்கலாம். மண்புழு உரத்துல என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் மண்புழு உர வடிநீர்ல இருக்கும். இப்போ இதுல ஃபில்டர் ஆகி எப்படி மண்புழு உர வடிநீர் வருது அப்படிங்கிறது பார்க்குறோம். கொஞ்சம் க்ளோஸ் அப் பாருங்க. சுத்தமான மண்புழு உர வடிநீர் இதுல ஃபில்டர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வருது. இது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். டெய்லி 4 லிட்டர் விட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் அப்படியே விட்டும்போது 20 லிட்டர் ஆகும். மண் உறிஞ்சது போக நம்மளுக்கு ஒரு 10 to 15 லிட்டர் வடிநீர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மேலே கித்தாஞ்சாக்கு போட்டு விடுங்க அப்படின்ட்டு. நான் ஒரு ட்ரையல் அண்ட் எரரா மக்காச்சோளத்தை போட்டேன். ஏன் மக்காச்சோளத்தை போட்டேன் அப்படின்னா இதுல 2 பலன்கள் இருக்கு. ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கிறதுனால இந்த மண்புழுக்கள் வாழ்றதுக்கு நல்ல சீதோச நிலையா இருக்கும் அப்படிங்கிறது மக்காச்சோளம் போட்டு வச்சிருந்தேன். 2வது பாயிண்ட் ஒன்று சொன்னேன். இந்த வேர் பகுதியில் மக்காச்சோளத்தினுடைய வேர் பகுதியில் வெசிகுலர் அர்பசிகுலர் மைக்கோரைசா அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் வளரும். இது ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்த்தினதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் மேலே வந்தால் அறுத்து விட்டிங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிச்சுக்கும். வளர்த்திட்டே இருப்போம். வளர்த்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மண்புழு உரத்தை நம்ம எடுத்து காட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுல வேர்பகுதியில் வெசிகுலர் அர்பசிகுலர் மைக்கோரைசா அப்படிங்கிற பேம் நிறைய உருவாக்கி இருக்கும். அதை ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 25 கிலோவா பிரிச்சு ஒரு 4 ஏக்கராவுக்கு அப்படியே குப்பையோட கலந்து வீசணும் அப்படின்னா அது ஜிங்க், பாஸ்பரஸ் 2 சத்துக்களை அதிகமா எடுத்து கொடுத்து உங்க பயிரினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கிறேன். நீங்க இதை முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கித்தாஞ்சாக்க மேலே போடுங்க. சும்மா ஒரு 1/2 கிலோ மக்காச்சோளத்தை வாங்கி இப்படி போட்டு விட்டீங்கன்னா வந்துடும். ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அறுத்து மாடுகளுக்கு போட்டுக்கலாம். அப்படி மறுபடியும் மேலே வந்துடும். இது இந்த வேர் படலமாட்ட ஃபுல்லா பரவிக்கும் இந்த வேர்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்க மண்புழுக்கள் வெளியே வராமை வச்சுக்கும். இந்த பகுதி குளுமையாகவும் இருக்கும், காற்றோட்டமா இருக்கிறதுனால உங்க மண்புழுக்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது உதவிகரமா இருக்கும். இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம்.
இப்போ மண்புழு உர வடிநீருக்கு தேவையான மிக முக்கியமான பொருள் எடுத்தோம் அப்படின்னா மாட்டு சாணம். மாட்டு சாணம் வந்து மக்குன்னு தான் இருக்கணும். வாங்கி இப்போ நாங்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு 10-20 லோடு வாங்கி கொட்டி வச்சிருக்கிறோம். கொட்டி வச்சு இதை வந்து மக்க விட்டுறணும். அப்படி ஒரு 6 மாதம் 3 மாதம் மக்குச்சுன்னா அதில் இருக்கிற ஜூடு போயிடும். அந்த மீத்தேன் எல்லாம் வெளியே போய் அந்த ஜூடு இல்லாமல் இருந்தால் தான் அந்த மண்புழுக்கள் அதில் வாழும், இல்லைன்னா இறந்துடும். வந்து சாணி குப்பை நல்லா கல் மண் கண்ணாடி இருந்தால் எடுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து ஜல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து வந்து மணல் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து மக்காச்சோள விதை எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து ஃபில்டர் பேக் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து வந்து மண்புழு உரம் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து வந்து கடலை புண்ணாக்க பெல்லட்டா பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து தண்ணி. சரி, ஏன் இந்த ஜல்லி மணல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அடியில வந்து ஜல்லி போட்டுக்கணும், அதுக்கு மேல மணலை போடணும், அதுக்கு மேல குப்பையை போட்டா தான் அந்த குப்பையிலிருந்து வடிஞ்சு தண்ணி கீழே ஜல்லி வழியா வந்து இங்க ஃபில்டர் ஆயிரணும். ஒருவேளை அப்படியே நம்ம குப்பை ஜல்லி மணல்லாம் போடல அப்படின்னா அந்த தண்ணி வந்து உள்ளேயே தேங்கி நின்றுச்சுன்னா மண்புழுக்கள் சுவாசிக்க முடியாம இறந்துரும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கிறோம். சரி, இப்ப எப்படி பண்றதுன்னா நான் காமிக்கிறேன் வாங்க. இது வந்து ஜல்லிய கொட்டி இது ஒரு நைலான் வலைய நம்ம போட்டு, இந்த ஏன் நைலான் வலை போடுறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம மணல் வந்து கீழே போயிடக்கூடாது, அந்த ஜல்லிக்குள்ள போய் சொரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை போடுறோம். சரிங்களா, மணல். அடுத்து மறுபடியும் ஒரு நைலான் வலை. எந்த வலையினாலும் இருந்தாலும் சரி, கொசு வலையை கூட பயன்படுத்திங்க. இந்த கொசு இப்போ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம போடுற இது வந்து மணலோட கலந்துடக்கூடாது, அதுக்காக போடுறோம். பாதி போட்டுங்க. போட்டு விட்டுட்டு ஒரு சின்ன வேலை செய்யறோம். பெல்லட்டுங்கிறது ஒண்ணு இல்லை, வெறும் கடலை புண்ணாக்க பெல்லட்டா பண்ணி வச்சிருக்கிறோம். எதுக்காக பெல்லட்டா பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து மெதுவா நம்மளுக்கு எப்படி மட்டன் சிக்கன் பிடிக்குமோ, உங்களுக்கு வந்து கடலை புண்ணாக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அதுக்காக நம்ம கடலை புண்ணாக்க போட்டு வச்சிடும். நீங்க பெல்லட்டா பண்ண தேவையில்லை, வெறும் கடலை புண்ணாக்கு கரைச்சி அப்படி லைட்டா ஊத்தி விட்டுட்டீங்கன்னா போதும். கரைஞ்சு கீழே போயிடக்கூடாது இந்த கடலை புண்ணாக்கு அப்படிங்கிறதுக்காக மெதுவா கரையும், மெதுவா அதை சாப்பிட்டே இருக்கும், லைஃப் டைம் ஃபுல்லா சாப்பிட்டே இருக்குங்கிறதுக்காக நம்ம பெல்லட்டா பண்ணி போட்டுருக்கோம். போட்டு அப்படியே நிரப்பியாச்சு. அடுத்து மக்காச்சோள விதைகள் கொஞ்சம் போடணும். இது போடுறேன்னா போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெறும் கித்தாஞ்சாக போட்டு நிழல் பகுதியில் வச்சிருங்க. சரிங்களா, அடுத்து மறுபடியும் கொஞ்சம் அந்த மண்புழு எடுத்து மண்புழுக்கள் சும்மா ஒரு 100-200 கிராம் போட்டீங்கன்னாவே போதும், அதே பெருக ஆரம்பிச்சுக்கும். சரி, இது அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. அடுத்து வந்து கித்தாஞ்சாக. மக்காச்சோள விதைகள் போட்டீங்கன்னா தேவையில்லை, சாக்கு தேவையில்லை. போடலைன்னா இந்த மாதிரி சாக்கை போட்டு வச்சுட்டு இதுல வந்து தண்ணிய ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி நீங்க ஊத்திட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்து ஊத்திடுங்க. அடியில ஒரு பைப் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது வழியா கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகி இந்த மணலுக்கு வரும். மணல்ல இருந்து ஃபில்டர் ஆகி கப்பிக்கு வரும். கப்பியிலிருந்து ஃபில்டர் ஆனதை நம்ம பைப்பு மூலியமா எடுத்து செடிகளுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி போட்டு நம்ம தெளிச்சு வச்சிடலாம். டெய்லி ஊற்றுவோம். டெய்லி ஒரு 4 லிட்டர் ஊற்றி அந்த வார கடைசியில் 7வது நாள் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுத்து செடிகளுக்கு வச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த நாள்லேருந்து டெய்லி ஊற்றணும். இதை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா காடுகளுக்கு நம்ம போட்டுடலாம். அதுக்காக தான் அந்த மக்காச்சோள வேஸ்ட்டை வந்து நம்ம போடுறோம். அந்த வேர் முடிச்சுகளில் வந்து வெசிகுலர் அர்பசிகுலர் மைக்கோரைசா அப்படிங்கிற வேர் உட்பூசணம் வந்து வளர ஆரம்பிக்கும். அதை காடுகளுக்கு கொடுக்கும்போது அதுவும் பயனுள்ளதா இருக்கும். இதை அறுத்து போடுறதுனால மாடுகளுக்கான உணவாகவும் பயன்படும். அப்புறம் மேல குளுமையா இருக்கும், நல்ல குளுமையா இருக்கனால மண்புழுக்கள் சேதாரமாகாம வெளியே தப்பிக்க முடியாத உள்ளேயே இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மாடி தோட்டத்துக்கு இருக்கிறவங்க ஒரு 10 கிலோ பக்கெட் இருந்தா கூட அதுல பயன்படுத்திக்கலாம். அல்லது காடு 1 ஏக்கரா 2 ஏக்கரா வச்சிருக்கோம், 200 லிட்டர் ட்ரம் அறுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்க வந்து பெரிய தொட்டியா கட்டி பயன்படுத்துறோம். ஏன்னா நிறைய விற்பனைக்கு பயன்படுத்துறதுனால நிறைய கேட்கறாங்க. நம்ம வந்து 5 லிட்டர் வந்து 300 ரூபாய்ன்னு நம்ம வெளியே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் நீங்களே பண்ணுங்க. ஜல்லி, மணல், குப்பை, மண்புழு இது இருந்தா போதும். மக்காச்சோளம் வேணா பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி பயன்படுத்தி பலன் பெறுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளே, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஒரு சேரிக்கலை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.